We've been studying the book of Revelation, as you know, on Sunday nights. ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையிலே வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் படித்து வருகிறோம் என்பது நீங்கள் அனைவரும் அறிந்ததே. We know the book of Revelation consists of the vision granted to John about the coming events. வெளிப்படுத்தின விசேஷத்திலே வரப்போகிற சம்பவங்களை குறித்த காரியங்கள் யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்பது நமக்கு நன்றாக தெரியும். The first 3 chapters talk about John, first of all, in the first chapter, seeing Jesus in the island of Patmos. முதல் 3 அதிகாரங்களிலே முதல் அதிகாரத்தில் பத்மு தீவில் தானே யோவான் இயேசுவை காண்கிறார். In the time of his trouble, he meets the risen Christ, glorified, standing before him. தன்னுடைய இக்கட்டு வேளையில் தானே உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்து தனக்கு முன்பாக நிற்கிறதை அவர் காண்கிறார். The second and third chapters, that Jesus, who is the Lord of the church, is looking into the matters of the church and giving his diagnosis of the problem of the church and the remedy to be taken. இரண்டாம் மூன்றாம் அதிகாரங்களில் தானே சபைக்குள்ளாக அல்ல சபையின் மத்தியிலே காணப்படுகிற இயேசு தாமே சபையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளுக்கான பரிகாரங்கள் இன்னது என்பதை அறிந்து அவர்களுக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார். In the 4th chapter, நான்காம் அதிகாரத்தில் the vision goes right into heaven. தரிசனம் நேராக பரலோகத்துக்கே சென்று விடுகிறது. In the first 3 chapters, the vision is received in the island of Patmos, where John encounters Jesus there. முதல் 3 அதிகாரங்களிலே பத்மு தீவிலே யோவான் இயேசுவை சந்திக்கிறார். அங்கே அந்த தரிசனம் கிடைக்கிறது. He sees Jesus. இயேசுவை அங்கே காண்கிறார். Jesus speaks to him. இயேசு அவரோடு பேசுகிறார். Gives the message to the 7 churches. 7 சபைகளுக்கான செய்தி அங்கே கொடுக்கிறார். Then he is granted a vision to see into the very heavens. அதன் பிறகு பரலோகத்தையே காணும்படியான ஒரு தரிசனம் அவருக்கு அருளப்பட்டது. In chapter 4, he sees the throne room of God. 4ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய சிங்காசனம் இருக்கக்கூடிய அறையை அவர் பார்க்கிறார். He describes God, தேவனை அங்கே the வர்ணிக்கிறார். 24 elders, 24 மூப்பர்கள், the 4 living creatures, 4 ஜீவராசிகள், and the praise and worship and adoration that goes on in the throne room of God. தேவனுடைய சிங்காசனம் இருக்கும் அறையில் இருக்கக்கூடிய துதி, ஸ்தோத்திரம் போன்றவற்றை எடுத்துரைக்கிறார். We got a glimpse of what God's throne room is like. தேவனுடைய சிங்காசனம் இருக்கும் அறை எப்படி இருக்கிறது என்கிறதை நாம் கண்ணார அங்கே கண்டோம். We are in the presence of God today. இன்றைக்கு நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். We praise him and we worship him. அவரை துதிக்கிறோம், அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். But in one real way, we will be in the very throne room of God one day. ஆனால் நாள் ஒன்று வருகிறது, தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற அந்த அறையிலே அப்படியே நாம் இருப்போம். And God is gracious enough to give us a glimpse of what that throne room is like. அந்த சிங்காசனம் இருக்கும் அறை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்கிற ஒரு சிறு காட்சியை தேவன் தாமே கிருபை உள்ளவராக நமக்கு இங்கே காட்டுகிறார். In the 5th chapter, John's eye is focused on one particular object which the one who sits on the throne holds in his right hand. 5ஆம் அதிகாரத்தில் தானே சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறவருடைய வலது கரத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பொருளின் மீது யோவானுடைய கண்கள் பதிகின்றன. A book with 7 seals. 7 முத்திரைகளுடைய புத்தகம். And the angel, a mighty angel, cries out saying, who can open these seals? பலத்த தூதன் ஒருவன் யார் இந்த முத்திரைகளை உடைக்க கூடும் என்று சொல்லுகிறார். Who is worthy? யார் தகுதி உள்ளவன்? Jesus Christ is worthy. இயேசு கிறிஸ்துவே தகுதி உள்ளவர். It was told that the worthy one is there, that is the Lord Jesus Christ. உடைப்பதற்கு பாத்திர தகுதி உள்ளவர் அங்கே இருக்கிறார், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. Now this gives us a glimpse of how Jesus, the Lord over everything, brings to a close and a conclusion all things at the end time. அனைத்திற்கு முடிவாக இருக்கக்கூடிய முடிவை கொண்டு வர போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே எப்படி அனைத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வருவார் என்பது இந்த இடத்துல நமக்கு காட்டப்படுகிறது. Everything is given in hand. எல்லாம் அவர் கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. He is executing everything. அனைத்தையும் அவர்தான் நடப்பிக்க போகிறார். He is seen as the one that is in charge. அவர்தான் பொறுப்புள்ளவராக அங்கே காட்டப்படுகிறார். As he opens one seal after the other, முத்திரைக்கு ஒவ்வொரு முத்திரையாக அவர் உடைக்கும் வேளையிலே the events that are going to come upon the earth during that period of tribulation is given there. உபத்திரவ காலத்தில் நடக்க போகிற சம்பவங்கள் என்ன நடக்க போகிறது என்பது அங்கே காட்டப்படுகிறது. The first seal, முதல் முத்திரை, has the rider on the white horse. அதன் மீது தானே ஒரு வெள்ளை குதிரையும் அதன் மீது ஒரு உட்கார்ந்து இருக்கிறான். It is talking about the Antichrist and his entry into this world. அந்தி கிறிஸ்துவை குறித்து உலகத்துக்குள்ளாக அவன் எவ்வாறு பிரவேசிப்பான் என்பதையும் அது காட்டுகிறது. With the bow in his hands, without the arrow.
கையிலே அம்பற்ற ஒரு வில்லை பிடித்திருப்பான். having evil in his heart. உள்ளத்திலே தீமையை கொண்டிருப்பான். Then the second seal is opened. இரண்டாவது முத்திரை உடைக்கப்படுகிறது. And the second seal reveals a red horse with a rider on it. இரண்டாவது முத்திரை தானே ஒரு சிவப்பு குதிரை, அதன் மீது ஒருவன் ஏறி இருக்கிறான். Indicates war and bloodshed that will be brought about. அங்கே வரப்போகிற யுத்தம், ரத்தம் சிந்துதலை அது Then காட்டுகிறது. the third seal is opened. மூன்றாவது முத்திரை உடைக்கப்படுகிறது. It shows how famine will come upon the earth. எப்படி அங்கே பூமியிலே ஒரு பஞ்சம் வரும் என்பதை அது காட்டுகிறது. War is usually followed by famine. யுத்தத்திற்கு பிறகு சகஜமாக பார்த்தால் ஒரு பஞ்சம் ஏற்படும். And then the fourth horse and the rider on it, on the pale horse. அதன் பிறகு நான்காவது குதிரை, அதன் மேல் ஒருவன் ஏறி இருக்கிறான். மங்கின நிறமுள்ள ஒரு குதிரை அது. It's mass scale death. அந்த இடத்திலே மக்கள் திரளாக செத்து மடிவார்கள் என்பது காட்டப்படுகிறது. How multitudes will be wiped away. எப்படி திரளான மக்கள் தானே செத்து மடிவார்கள். And due to by various means. பல காரணங்களை முன்னிட்டு அப்படி செத்து மடிவார்கள். Then the fifth seal is opened. அடுத்தது ஐந்தாவது முத்திரை And உடைக்கப்படுகிறது. John sees the spirits of the martyrs under the throne of God crying out to God to take vengeance upon their oppressors who are still on the earth. ஐந்தாம் முத்திரை உடைக்கப்பட்ட வேளையில் தானே இரத்த சாட்சிகளாக மரித்த பரிசுத்தவான்களுடைய இரத்தங்கள், அந்த ஆவிகள் அந்த பலிபீடத்தின் கீழாக இருந்து கொண்டு தேவனை நோக்கி, தேவனே எப்பொழுது எங்களை உபத்திரவப்படுத்தினவர்களை கொலை செய்தவர்களை பழி வாங்குவீர் என்று சொல்லி கூக்குரல் இடுவதை நாம் பார்க்கிறோம். And God answers them. தேவன் அவருக்கு பதில் Tells கொடுக்கிறார். them to wait until the others also go through the same persecution and are killed. மற்றவர்களும் இதே விதமான ஒரு உபத்திரவத்துக்குள்ளாக கடந்து சென்று கொல்லப்படுகிற வரைக்கும் நீங்கள் பொறுத்திருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். God allows the devil and his emissary, the Antichrist, to have the full freedom to do what they want during that time. அந்த நாட்களில் தானே, அந்த வேளையில் தானே பிசாசும் அவருடைய சகாக்களும், அதாவது அந்தி கிறிஸ்துவும் தங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று விருப்பமோ அதை செய்து முடிக்கும் அளவும் அவர்களுக்கு நேரத்தை கொடுக்கிறார். Patiently waits. பொறுமையாக அவரும் காத்திருக்கிறார். Always God is like that. தேவன் எப்பொழுதுமே அப்படிதான். Why does he wait? ஏன் காத்திருக்கிறார்? So that when he judges, he will be well justified for his judgment. அவர் நியாயம் தீர்க்கும் வேளையிலே நியாயமாகத்தான் தீர்த்தார் என்று நிதானிக்கப்படத்தக்கதாக. His patience must not be mistaken to be his weakness. அவருடைய பொறுமையை நாம் அவருடைய பலவீனம் என்று எடுத்துக்கொள்ள கூடாது. And they were told to wait until some more time so that the vengeance can be taken on the ones that are still living on the earth, the oppressors. இரத்த சாட்சிகளை ஒடுக்கினார்களே, அவர்கள் மீது பழி வாங்கத்தக்கதாக இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்திருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அவர் Then சொல்லுகிறார். the sixth seal is opened. ஆறாவது முத்திரை உடைக்கப்படுகிறது. 6 great terrible events happen upon the earth. பூமியின் மீது 6 பயங்கரமான சம்பவங்கள் நடக்கின்றன. You know, you have to realize that God is a consuming fire. தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். We know the fact that God is love. தேவன் அன்பா இருக்கிறார் என்கிற உண்மை நமக்கு தெரியும். We don't realize that God has wrath also. தேவனுக்கு அதே வேளையிலே கோபம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து He is கொள்ள so வேண்டும். patient. ரொம்ப பொறுமைசாலி. He waits and waits and waits. பொறுக்கிறார். But there is a day of his wrath coming upon the ones that will reject him. ஆனால் நாள் ஒன்று வருகிறது, அவரை புறக்கணித்து தள்ளியவர்கள் மீது அவருடைய கோபம் கொட்டப் போகிறது அந்த நாளிலே. So we saw these 6 seals in chapter 6. ஆகவே 6ஆம் அதிகாரத்திலே 6 முத்திரைகளை நாம் In the கண்டோம். 7th chapter, 7ஆம் அதிகாரத்தில் there is an interlude there. அந்த இடத்துல ஒரு இடைவெளி. Judgment is delayed and made to wait until the 144,000 people that are saved during the first half of the tribulation period are sealed for God's protection. இந்த உபத்திரவமாகப்பட்டது அல்லது நியாய தீர்ப்பாகப்பட்டது சற்று நிறுத்தி வைக்கப்படுகிறது. 1,44,000 பேர் முத்திரை போடப்பட்டவர்கள் தானே அந்த இடத்திலே மீட்கப்படுகிறார்கள். They are protected and sealed. அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள், முத்தரிக்கப்படுகிறார்கள். And it also talks about how a great multitude more from all nations, from every kind of people will receive Christ during the period of tribulation. அந்த உபத்திரவ காலத்தில் தானே சகல ஜாதிகளிலும் தேசங்களிலும் இருந்து தானே திரளான மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதும் அங்கே காட்டப்படுகிறது. The 144,000 are Jews அந்த who will receive Christ. 1,44,000 பேர்
இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய யூதர்கள் அவர்கள். But the great multitude come from every nation. ஆனால் திரளான கூட்டம் என்று வாசிக்கிறோமே அவர்கள் சகல ஜாதிகளிலும் இருந்து வரக்கூடியவர்கள். That will receive Christ even during the tribulation period. உபத்திரவ காலத்திலே அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். And they will be martyred. அவர்கள் இரத்த சாட்சிகளாக இருப்பார்கள். Then we go into chapter 8. அதன் பிறகு 8ஆம் அதிகாரத்துக்குள்ளாக நாம் It போகிறோம். was read to us just now. இப்பொழுதுதான் வாசிக்கப்பட்டது. The very first verse is very striking here. முதல் வசனமே சற்று கவனத்தை திருப்பக்கூடிய Now the வசனம். 7th seal is being opened. 7ஆம் முத்திரை உடைக்கப்படுகிறது. When the 7th seal is opened, there was an awesome silence in heaven for about a space of half an hour. 7ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட வேளையிலே பரலோகத்திலே அரை மணி நேரத்திற்கு பயங்கர அமைதி காணப்பட்டது. Heaven and all of the occupants, inhabitants of heaven are absolutely silent as they watch what is going to come upon the earth. பூமியின் மீது என்ன வரப்போகிறது என்பதை பரலோகத்தில் உள்ளவர்களும் மற்றவர்களும் கவனித்த வேளையிலே அதை எண்ணி அரை மணி நேரம் அளவு அவர்கள் அமைதியாக இருந்து விட்டார்கள். Something great and terrible is going to happen. ஏதோ பயங்கரமான பெரிய ஒரு காரியம் நடக்க போகிறது. The reality of that is right there before their eyes. அதனுடைய அது என்ன நடக்க போகிறது என்பதை காணும் வேளையிலே அவர்கள் கண்களுக்கு அது பெரியதாக இருக்கிறது. All of them are unable to speak and utter a word. எல்லாராலும் வாயை திறக்க முடியவில்லை, ஒரு வார்த்தையும் சொல்ல முடியவில்லை. All praise and adoration stops for half an hour. அரை மணி நேரத்திற்கு துதி ஸ்தோத்திரம் அனைத்தும் சற்று நிறுத்தப்படுகிறது. As they watch the awesome thing that is going to happen upon the face of the earth. பூமியின் மீது நடக்க போகிற மிகப்பெரிய ஆபத்தை நினைக்கும் வேளையிலே அவர்கள் அமைதி அடைந்து விட்டார்கள். All of heaven will be silent to watch what is going to go on in earth. பூமியிலே என்ன நடக்க போகிறது என்பதை அறியும்படியாக பரலோகத்தில் உள்ளவர்கள் அனைவரும் நிசப்தமாக இருக்கும் வேளையில் why don't we also pay some attention and find out what it is revealing? என்ன வெளிப்படுத்தப்படுகிறதோ அதை குறித்து நாம் ஏன் சற்று அறிந்து கொள்ள கூடாது? It is important for us to see what it is revealing, why the silence is there. என்ன வெளிப்படுத்தப்படுகிறது, ஏன் அந்த அமைதி அங்கே வந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். You know, the 7th seal judgment of God. இந்த 7ஆம் முத்திரை என்பது தேவனுடைய நியாய தீர்ப்பு. God is going to intervene. தேவன் இப்பொழுது தலையிட போகிறார். God is going to intervene and make sure that he manifests his power to this godless people. தேவன் தலையிட்டு தேவ பக்தி அற்ற அல்லது தேவனற்ற இந்த மக்கள் மீது தன்னுடைய நியாய தீர்ப்பை அவர் அருள போகிறார். Silence in heaven indicates that events are going to come to a climax. இந்த அமைதி எதை காட்டுகிறது? இந்த சம்பவங்கள் ஒரு உச்சக்கட்டத்தை அடைய போகிறது. It is the hush before the storm. அது எப்படி இருக்கிறது? பெரிய புயல் அடிப்பதற்கு முன்பாக வரக்கூடிய ஒரு அமைதியை போல. And terror lies ahead of this awesome silence. இந்த பெரிய அமைதிக்கு பின்னாலே தானே மிகப்பெரிய ஒரு ஆபத்து பயங்கரம் இருக்கிறது. Mankind has been given thousands upon thousands of years to repent and turn to God. மனம் திரும்பும்படியாகவும் தேவன் பக்கமாக திரும்பும்படியாகவும் தானே மனுக்குலத்திற்கு ஆயிரமான வருடங்கள் கொடுக்கப்பட்டது. The entire Old Testament time. பழைய ஏற்பாடு காலம் முழுவதும். And the time after Jesus Christ. இயேசுவின் நாட்களுக்கு பிறகு. Until the day of the taking away of the church. சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் வரைக்கும். God has been merciful and gracious towards the people. மக்கள் மீது தானே கிருபை உள்ளவராக இரக்கமுள்ளவராக இருந்து விட்டார். God has only been inviting people, calling upon people using the gospel to bring them to himself, turn them to himself. சுவிசேஷத்தை உபயோகப்படுத்தி தானே மக்களை தம் பக்கமாக வரும்படி தேவன் காலாகாலமாக அழைப்பு கொடுத்து கொண்டே வந்தார். Today we live in a period of grace. இன்றைக்கு கிருபையின் காலத்தில் நாம் வாழ்கிறோம். But the period of grace is one day going to come to an end when the wrath of God is going to be poured out. கிருபையின் காலம் ஒரு நாளிலே முடிய போகிறது. அந்நாளில் தானே தேவனுடைய கோபம் கொட்டப்பட போகிறது. Even today there is sin and there are sinners in all over the world. இன்றைக்கு கூட பார்க்கிறோம் உலகத்திலே எத்தனையோ விதமான பாவிகள் இருக்கிறார்கள். And there is sin going on in this world. உலகத்திலே எக்கச்சக்கமாக பாவம் பரவி இருக்கிறது. Wickedness is rampant. and இதுக்கு துன்மார்க்கமாகப்பட்டது தலைவிரித்தாடுகிறது. But ஆனால் God is gracious. தேவன் கிருபையுள்ளவராக இருக்கிறார். For all the sin that we see around us, நம்ம சுற்றிலுமாக இவ்வளவு பாவங்களை காண்கிறோமே, God, if he really wants to, he can really wipe out the entire face of the earth. தேவன் உண்மையிலே இந்த முழு உலகத்தையும் அழிக்க முடியும். Billy Graham once said, பில்லை கிரஹாம் ஒருமுறை சொன்னார்,
if God does not do anything about America, அமெரிக்காவை குறித்து தேவன் ஒன்றும் செய்யாவிட்டால், Billy Graham is speaking in a prophetic way about the sin of America. அமெரிக்காவின் பாவத்தை குறித்து பில்லி கிரஹாம் அவர்கள் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். And he's speaking in a like a prophet will speak. ஒரு தீர்க்கதரிசி பேசுவதை போல அவர் பேசுகிறார். He looks at the sin of the people, மக்களின் பாவத்தை காண்கிறார். looks at the degradation that goes on. அங்கே காணப்படுகிற சீரழிவை அவர் காண்கிறார். He says if God will not do anything about it, இதை குறித்து தேவன் ஒன்றும் செய்யாவிட்டால், one day he will have to apologize to Sodom and Gomorrah, he said. சோதோம் கொமோராவிடத்திலே ஒரு நாளைக்கு இவர் மன்னிப்பு கேட்க வேண்டி வரும் என்று Because சொன்னார். what happened there is happening in many parts of the world today, including our own country. என்ன அன்றைக்கு சோதோம் கொமோராவில் என்ன நடந்ததோ அதே காரியம் இன்றைக்கு உலகம் முழுவதும் நடக்கிறது, நம்முடைய நாட்டிலேயும் அது Why நடக்கிறது. is the fire of God not falling? ஏன் தேவனுடைய அக்கினி இன்னும் விழவில்லை? Why is God's wrath not poured out? ஏன் தேவனுடைய கோபம் இன்னும் கொட்டப்படவில்லை? We still live in a period of God's grace. இன்னும் கூட தேவனுடைய கிருபை என்னும் காலத்தில் தான் நாம் வாழ்கிறோம். Even after the rapture of the church, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு கூட, even after the period of tribulation begins, உபத்திரவ காலங்கள் துவங்கிய பிறகு கூட, even when the devil runs havoc in the nations of the earth, பூமியிலே பிசாசு தலைவிரித்து ஆடின போதிலும் கூட, even then God chooses to save the 144,000. அந்த நேரத்திலும் கூட தேவன் 1,44,000 பேரை ரட்சிக்கும்படியாக தெரிந்து Even in கொள்கிறார். the second part of the period of the tribulation, he chooses to save a great multitude of people from every nation and every kind of people. உபத்திரவ காலத்தின் இரண்டாம் பகுதியிலும் கூட சகல ஜாதிகளிலிருந்தும் தேசத்திலிருந்தும் திரளான மக்களை ரட்சிக்கும்படியாக தேவன் தெரிந்து கொள்கிறார். How many of you know that God is gracious? தேவன் கிருபை உள்ளவர் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? That even during the time of tribulation, even actually after the period of grace has ended, he still extends his grace and mercy. கிருபையின் காலம் முடிந்து விட்ட பிறகும் கூட இவர் தன்னுடைய கிருபை இன்னும் நீட்டிக்கொண்டே போகிறார். He still extends his hand for salvation. இன்னும் கூட ரட்சிப்பிற்காக தன்னுடைய கரங்களை He is நீட்டிக்கொண்டு still interested in the nations. இன்னும் கூட ஜாதிகள் மீது விருப்பம் உள்ளவராக தான் Chapter இருக்கிறார். 7 wonderfully shows, in the midst of all the judgment, it wonderfully shows how God saves the 144,000 and then the great multitude from every nation. 7ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? இவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியிலும் கூட தேவன் தானே 1,44,000 பேரை மீட்கிறார். சகல ஜாதிகளிலிருந்தும் கோத்திரங்களிலிருந்தும் பலரை அவர் மீட்டு எடுக்க He is still விரும்புகிறார். concerned about those that have not heard about Christ. கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படாதவர்கள் மீது இன்னும் கரிசனை உள்ளவராக He தான் still இருக்கிறார். wants to extend his arm of mercy to the rejecters so that they will turn and come to God. புறக்கணித்தவர்கள் மீதும் இன்னும் தன்னுடைய இரக்கத்தின் கரத்தை நீட்டிக்கொண்டு தான் இருக்கிறார். வர மாட்டார்களா என்று எண்ணி தவிக்கிறார். In the end of chapter 6, 6ஆம் அதிகாரத்தின் முடிவில் we read that kings and great men of the earth will run and hide in the mountains and caves and say, mountains fall on us, hide us from the wrath of the one who sits on the throne. ராஜாக்களும் பெரிய பெரிய பிரபுக்களும் தானே மலைகளுக்கும் குகைகளுக்கும் ஓடி, மலைகளே குகைகளே வருகிறவருடைய கோபாக்கினிக்கு தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் என்று வாசித்தோம். I cannot understand why they do it. ஏன் அவர்கள் அப்படி செய்கிறார்கள் என்னால் புரிந்து கொள்ள All முடியவில்லை. they have to do is to run into the arms of Jesus for protection. அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? பாதுகாப்பிற்காக இயேசுவின் கரங்களிடத்திலே ஓட வேண்டியது. All they have to do is repent from their sins and turn to God. செய்ய வேண்டியதெல்லாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பி தேவன் பக்கமாக செல்ல வேண்டியது. All they have to do is cry out to him for salvation. அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தேவனை நோக்கி ரட்சிப்பிற்காக கூப்பிட வேண்டியதுதானே. Instead, man's sin and hardens the heart of man so much. அதற்கு பதிலாக மனிதனுடைய பாவம் மனிதனுடைய உள்ளத்தை கடினப்படுத்துகிறபடியினால், Instead of running to God, he still keeps running from God even in the midst of the terrorizing judgment. தேவனை நோக்கி ஓடுவதற்கு பதிலாக இவ்வளவு பெரிய பயங்கரத்தின் மத்தியிலும் தேவனை விட்டு விலகித்தான் ஓடுகிறான். You can't blame God for his judgment. அவருடைய நியாய தீர்ப்புக்காக ஆண்டவரை குற்றம் சொல்ல முடியாது. Because man's heart is so hardened. காரணம் மனிதனுடைய உள்ளம் அவ்வளவு கடினப்பட்டு விட்டது. The picture of how much a man's heart can harden is given in the book of Exodus in the story of Pharaoh. மனிதனுடைய உள்ளம் எவ்வளவு தூரம் கடினப்பட்டு இருக்கிறது என்கிற ஒரு காட்சி யாத்திராகம புத்தகத்திலே பார்வோனின் விஷயத்திலே காட்டப்படுகிறது. Pharaoh's heart was so hardened. பார்வோனுடைய இருதயம் அவ்வளவாக கடினப்பட்டது. Even after judgment after judgment, நியாய தீர்ப்பின் மீது நியாய தீர்ப்பு வந்த போதிலும், even after plague, வாதையின் மேல் வாதை வந்து இறங்கிய போதிலும், he is so sinful.
அவ்வளவு பாவம் உள்ளவனாக so இருந்தான், full of evil. அவ்வளவு தீமையினால் நிறைந்திருந்தான், Now, he's so full of wickedness துன்மார்க்கத்தால் நிறைந்து that when காணப்பட்டான். the people of Israel finally go out of the nation, he goes chasing after them. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தை விட்டு வெளியே வந்த பிறகும் கூட அவர்களை துரத்தி கொண்டு போகிறான். Man's heart is so hard. மனிதனுடைய உள்ள அவ்வளவு கடினப்பட்டு Now, இருக்கிறது. just in the days of Moses, as God sent forth the plagues to show who he is. மோசேயின் நாட்களிலே தான் யார் என்பதை காட்டுவதற்காக தேவன் வாதைகளை அனுப்பியதைப் போலவே, You know, we studied the book of Exodus long time ago. நீண்ட நாட்களுக்கு முன்பு யாத்ராகம புத்தகத்தை நாம் We படித்தோம். showed that every plague has to do with discrediting one of their gods of Egypt. ஒவ்வொரு வாதையும் அவர்கள் வணங்கினார்களே கடவுள்கள், அந்த கடவுள்கள் ஒவ்வொருவரையும் மட்டம் தட்டக்கூடிய வாதைகள். They had the god of the sea. கடலுக்கென்று ஒரு கடவுள், And they had the god of the atmosphere, skies. வானத்திற்கு ஆகாயத்திற்கு ஒரு They கடவுள், had God for everything. எல்லாவற்றுக்கும் ஒரு கடவுள். So when God turned those things and destroyed their water and other things, ஆகவே தேவன் என்ன செய்தார்? அவருடைய தண்ணீரை தானே ரத்தமாக அவர் மாற்றினார், அழித்தார். when he did those things, அந்த காரியங்களை அவர் செய்த வேளை all of those plagues are a challenge to their God. அந்த வாதைகள் அனைத்தும் அவருடைய கடவுள்களுக்கு ஒரு சவால். Now, many of us look at the plagues of Egypt and say, how horrible God is. He's sending all these plagues. நாம் தானே எகிப்தில் நடந்த அந்த வாதைகளை பார்க்கும்போது என்ன சொல்கிறோம்? ஓ, தேவன் இவ்வளவு கொடிய வாதைகளை அனுப்பக்கூடியவரா என்று எண்ணுகிறோம். What a terrible God. எவ்வளவு பயங்கரமான ஒரு How தேவன். can he send upon a nation, no matter how bad they are, how can he send these plagues upon them? இவர்கள் இவ்வளவுதான் மோசமானவர்களாக இருந்தாலும் இப்படியா இவ்வளவு கொடிய வாதையை அனுப்புவது என்று கேட்பார்கள். I tell you, the way to look at it is this. நான் சொல்லுகிறேன், இதை பார்க்க வேண்டிய விதம் இப்படிதான். You know why God sent those plagues? ஏன் அப்படி அனுப்பினா தெரியுமா? So that the people of Egypt also will see and know that there is a true and living God. எகிப்தின் மக்களும் இதை காண வேண்டும், ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை காண வேண்டும். His desire is that many of them should turn away from those gods and turn to him. அவருடைய ஆசை என்ன? அவர்களிலே பலர் தானே இந்த தேவர்களை விட்டு தன் பக்கமாக திரும்ப வேண்டும் என்பதே. God's mercy and his loving kindness is such an abiding nature of God. தேவனுடைய இரக்கமும் மனது உருக்கமும் அவருக்குள்ளாக என்றென்றைக்குமாக இருக்கக்கூடிய ஒரு குணங்கள். His love is abiding all the time in him. அவருடைய அன்பு என்று மாறாததாக அப்படியே So இருக்கிறது. even when he is showing judgment, his love is in the background always. அவர் நியாயத்தீர்ப்பு அங்கே காட்டிய போதிலும் கூட பின்னணியிலே அவருடைய அன்பு நின்று கொண்டே You இருக்கிறது. see any judgment of God, தேவனுடைய எந்த நியாயத்தீர்ப்பு வேண்டுமானாலும் எடுத்து behind it பாருங்கள். you will see the love of God also. பின்னாலேயே தேவனுடைய அன்பையும் உங்களால் பார்க்க முடியும். Look at Noah's flood. நோவாவின் வெள்ளத்தை How பாருங்கள். can God destroy everybody? தேவன் எப்படி எல்லோரையும் அழிக்க முடியும்? But look at the time he waited. ஆனால் பொறுத்திருந்த காலத்தை பாருங்கள். Look at how long Noah preached. நோவா எத்தனை வருடங்கள் பிரசங்கித்தார்? How many invitations were given to people? மக்களுக்கு எத்தனை அழைப்புகள் Even in கொடுக்கப்பட்டது. the midst of God's judgment, his mercy is there underlying that judgment. தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் மத்தியிலும் அவருடைய இரக்கம் பின்னாலே Look at காணப்பட்டது. Sodom and Gomorrah. சோதோம் குமாராவை How can பாருங்கள். God destroy it? தேவன் எப்படி அழிக்க Well, முடியும்? before he destroyed it, he delivered his people out of Sodom and Gomorrah. அவர் அழிப்பதற்கு முன்பு தன்னுடைய மக்களை சோதோம் குமாராவை விட்டு மீட்டு விட்டான். In any judgment of God, you can't just see the horror and the terrifying nature of God. You will see the abiding nature of his love, mercy and loving kindness also. தேவனுடைய நியாயத்தீர்ப்பை பார்க்க வேளையிலே வெறும் அவருடைய கொடூரத்தை அங்கே பார்க்க முடியாது. அதற்கு பின்னாலே காணக்கூடிய நிரந்தரமாக அவருக்குள்ளாக இருக்கக்கூடிய அன்பு, இரக்கம், காருண்யத்தை நம்மால் பார்க்க முடியும். The Bible says வேதம் சொல்கிறது, his anger is but for a moment. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். Oh, I'm thankful to God. ஓ, தேவனுக்கு நான் நன்றி His anger செலுத்துகிறேன். is just for a moment. அவருடைய கோபம் ஒரு நாழிதான். It just goes on like that. ஒரு நிமிஷத்தில் போய் It விடுகிறது. goes away like that. ஒரு நொடியில் போய் விடுகிறது. You know, looking at the people of the earth, பூமியின் குடிமக்களை அவர் பார்க்க வேளை he is well justified in being angry. அவர் கோபப்படுவதில் ஆச்சரியமே But கிடையாது, he is நியாயம்தான். so loving and so gracious ஆனால் மிகுந்த அன்பு, மிகுந்த இரக்கம் that உள்ளவர். his anger is just for a moment அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். and his judgment just passes. அவருடைய நியாயத்தீர்ப்பு கடந்து சென்று விடுகிறது. His mercy is established. அவருடைய இரக்கம் அங்கே In the plagues of நிலைநிறுத்தப்படுகிறது. Egypt, எகிப்திலே God was mercifully reaching out to those people and showing them that their gods are not gods. Look at me, I am the real God.
turn to me now. தேவன் இரக்கமாக அவர்கள் பக்கமாக கையை நீட்டுகிறார். உங்கள் தேவர்கள் அல்ல, நானே உண்மையான தேவன், என்னிடத்திலே வாருங்கள் என்று அழைப்பும் கொடுக்கிறார். If any of the Egyptians had any sense, they would have repented and turned to the God of Israel and followed the God of Israel. எகிப்தியருக்கு மாத்திரம் சற்று புத்தி இருந்திருக்குமே என்று சொன்னால் தங்கள் தேவர்களை விட்டு நம்முடைய தேவனை பின்பற்றி இருப்பார்கள். What a powerful demonstration of God. தேவன் எவ்வளவு அருமையாக தன்னை வெளிப்படுத்தி But man's காட்டினார். heart is sinful. ஆனால் மனிதனுடைய உள்ளம் பாவத்தால் நிறைந்திருக்கிறது. Just like these people would rather run and hide from God. இந்த மக்கள் எப்படி தேவனண்டையிலே செல்வதற்கு பதிலாக விலகிச் சென்று ஒளித்துக் கொண்டார்களோ, people in the world are hardened in their heart against God. அதே விதமாக தான் உலக மக்களும் தேவனுக்கு விரோதமாக தங்கள் உள்ளத்தை கடினப்படுத்துகிறார்கள். And because of the sinfulness of the heart of man, மனிதனுடைய பாவத்தின் நிலைமை நிமித்தமாக he will harden his heart. அவன் உள்ளத்தை கடினப்படுத்துவான். Therefore God's judgment cannot be avoided. ஆகவே தேவனுடைய நியாயத்தீர்ப்பு தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. The Bible says, வேதம் சொல்கிறது, he that believes on the Son of God has life now. தேவ குமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. Now. இப்பொழுதே உண்டு. Turn with me to 2 Peter. 2 பேதுருக்கு திருப்புங்கள். 2 Peter 2 பேதுரு chapter 3 verse 9. 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Here we read about the Lord and how merciful he is. தேவனை குறித்தும் அவர் எவ்வளவு இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்பதையும் நாம் வாசிக்கிறோம். How he puts off his judgment, delays it. எப்படி தன்னுடைய நியாயத்தீர்ப்பை அவர் தாமதிக்கிறார், ஒதுக்கி வைக்கிறார் என்பதை பார்க்கிறோம். Verse 9. 9ஆம் வசனம். The Lord is not slack concerning his promise, as some men count slackness, but is long-suffering to usward, not willing that any should perish, but that all should come to repentance. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். Look at God's patience. தேவனுடைய பொறுமையை பாருங்கள். Verse 10. 10ஆம் வசனம். But the day of the Lord will come as a thief in the night, in the which the heavens shall pass away with a great noise, and the elements shall melt with fervent heat, and the earth also and the works that are therein shall be burned up. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து போம். Seeing then that these things shall be dissolved, what manner of persons ought ye to be in all holy conversation and godliness? இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Looking for and hasting unto the coming of the day of the of God, wherein the heavens being on fire shall be dissolved, and the elements shall melt with fervent heat. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம். 15. 15. An account that this long suffering of our Lord is salvation, even as our beloved brother Paul also, according to the wisdom given unto him, has written unto you. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். Think of the long suffering of God as salvation, he says. என்ன சொல்கிறார்? தேவனுடைய நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று How எண்ணுங்கள். many of you are thankful for the long suffering of God? தேவனுடைய நீடிய பொறுமைக்காக எத்தனை பேர் நன்றி உள்ளவர்களாக Oh, I am இருக்கிறீர்கள்? so thankful for God. தேவனுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். He can wipe out the entire human race, முழு மனுக்குலத்தையும் அவரால் அழித்து விட but முடியும். his grace and mercy is so great ஆனால் அவருடைய இரக்கமும் மனதுருக்கமும் அவ்வளவு that பெரியது. even in the midst of the wickedness of the people, even in the midst of the judgment of God, his grace and mercy is shown. தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் மத்தியிலும் கூட அவருடைய இரக்கமும் அன்பும் வெளிப்படுத்தப்படுகிறது. Have you received Christ as the Lord and Savior? கிறிஸ்துவை ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? Have you taken a turn in your life? உங்கள் வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தை கண்டிருக்கிறீர்களா? Have you turned away from the wickedness to serve a living God? துன்மார்க்கத்தை விட்டு திரும்பி ஜீவனுள்ள தேவன் பக்கமாக திரும்பி இருக்கிறீர்களா? Have you taken this opportunity? இந்த தருணத்தை பயன்படுத்தி இருக்கிறீர்களா? Or are you thinking about this opportunity as others think about it? அல்லது இந்த வாய்ப்பை குறித்து இந்த தருணத்தை குறித்து மற்றவர்கள் நினைக்கிறதை போலவே நினைத்துக் How do others think about it? மற்றவர்கள் இதை குறித்து எப்படி நினைக்கிறார்கள்? Some men count it as slackness, the Bible says. வேத புத்தகம் சொல்லுகிறது ஒரு சிலர் தானே இதை அசட்டை பண்ணுகிறார்கள். They're fools.
அவர்கள் முட்டாள்கள். They think that this is nothing. God's not going to come. This is not going to happen. Nothing is going to happen. என்ன நடக்கிறார்கள்? ஆண்டவர் ஒன்று வரப்போவதில்லை, ஒன்று நடக்க போவதும் இல்லை என்று எண்ணுகிறார்கள். Whatever we do and whatever our lifestyle is, it doesn't matter, they think. நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கை பாணி எப்படி இருக்கிறது, அது பெருசே கிடையாது. It doesn't matter. அதை பத்தி பொருட்டு இல்லை. God is not concerned about us. ஆண்டவருக்கு அதை பத்தி அக்கறை கிடையாது. And all these things are just myths. இந்த காரியங்கள் எல்லாம் வெறும் கட்டுக்கதைகள். They think God's long suffering to be God's slackness. தேவனுடைய நீடிய பொறுமையை அவர்கள் தேவனுடைய பலவீனம் என்று எண்ணுகிறார்கள். So what happens? என்ன ஆகிறது? You allow yourself to continue to live the way that sinful people live. பாவ மக்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதே வாழ்க்கை வாழும்படியாக உங்களுக்கு நீங்களே அனுமதி கொடுக்கிறீர்கள். When you think that God is slack, தேவன் தாமதிக்கிறார் என்று எண்ணும் வேளை, and when you continue in that state of sinfulness, அந்த பாவ நிலைமையிலே தொடர்ந்து இருப்பீர்களே என்றால், over a period of time heart becomes hardened. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு உள்ளம் கடினப்பட்டு விடும். The silence is an indication of something terrible that is going to happen. அந்த அமைதி என்பது மிகவும் ஆபத்தான பெரிய காரியம் ஒன்று நடக்க போகிறது என்பதை காட்டுகிறது. God has waited so long. தேவன் ரொம்ப நாளை காத்திருந்து விட்டார். Now his judgment is going to be poured out. ஆனால் இப்போது நியாய தீர்ப்பு கொட்டப்பட போகிறது. And half an hour silence is there. அரை மணி நேரம் அமைதி உண்டாகிறது. Verse 2 says, I saw the 7 angels which stood before God, and to them were given 7 trumpets. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன், அவர்களுக்கு 7 எக்காளங்கள் கொடுக்கப்பட்டது. 7 trumpets were given to the 7 angels. 7 தூதர்களுக்கு 7 எக்காளங்கள் கொடுக்கப்படுகிறது. Angels standing before God. தூதர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிறார்கள். The Bible says, வேதம் சொல்கிறது, the angels are always there ready to do what God says. தூதர்கள் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யும்படிக்காக எப்பொழுதும் காத்திருக்கிறார்கள். You need to understand this. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். They are ready to do what God says. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய காத்திருக்கிறார்கள். Now that is why when the believers speak the word of God, ஆகவேதான் விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தையை பேசும்போது they have the help of angels, because the angels are there to do what the word of God says, what God says. அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக தேவதூதர்கள் அங்கே வருகிறார்கள். ஏன்? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை செய்ய தான் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். You got to know that it is only when you live by God's word and do what God's word says and claim it for your life, then only you have the angels at your sides. தேவனுடைய வார்த்தையை சொல்லி தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறோ அதன்படி நீங்கள் செய்யும் வேளையில் தான் தேவதூதர்கள் உங்களுக்கு உதவியாக வருகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Angels of God are servants of God doing what God has commanded them to do. தேவதூதர்கள் தானே தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவன் என்ன கட்டளையிடுகிறாரோ அதை செய்யும்படியாக நிற்கிறவர்கள். Waiting for God's word to come forth. தேவனுடைய வார்த்தை வராதா என்று காத்து நிற்கிறார்கள். So that they can act. அவர் செயல்படும்படியாக. Now when you speak God's word, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது, when you say the angel of the Lord encamps around me because I fear him, நான் கர்த்தருக்கு பயப்படுகிறபடியால் கர்த்தருடைய தூதன் என்னை சூழ பாளையம் இறங்கி இருக்கிறார் என்று நீங்கள் வாயினால் சொல்லும்போது, when you claim that the angels of God are watching over you, தேவதூதர்கள் என்னை கவனித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சொந்தம் பாராட்டும் பொழுது, they are waiting for it. உங்களுக்காக Because காத்திருக்கிறார்கள். you are claiming what the word says, the angels will do it for you. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை சொந்தம் பாராட்டுகிறபடியினால் நீ உங்களுக்கு நிச்சயமாக செய்யாத தேவதூதர்கள் You காத்திருக்கிறார்கள். can use the services of God's angels. தேவனுடைய தூதர்களின் ஊழியத்தை நீங்கள் பயன்படுத்த முடியும். They are ministering spirits. அவர்கள் பணிவிடையின் ஆவிகள். To minister to the heirs of salvation. ரட்சிப்பை சுதந்தரிக்கிறவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக இருக்கிறவர்கள். Do you know that angels of God are in this place tonight? தேவதூதர்கள் இன்றைக்கு இங்கே இருக்கிறார்கள், உங்களுக்கு தெரியுமா? Watching over every one of us. நம் ஒவ்வொருவரையும் கவனிக்கிறார்கள். When they act upon God's word. அவர்கள் செயல்படும் வேளையிலே தேவனுடைய வார்த்தையை அடிப்படையாக கொண்டு So the செயல்படுகிறார்கள். angels of God are always seen waiting to do what God says. ஆகவே தேவதூதர்கள் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யும்படிக்கு எப்பொழுதும் காத்திருக்கிறார்கள். So these angels are given 7 trumpets and they're going to blow now. இப்போ தேவதூதர்களுக்கு 7 எக்காளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் அதை ஊதப் The போகிறார்கள். 7 trumpets, each blowing of each trumpet indicates a particular judgment. இந்த 7 எக்காளங்களும் ஒவ்வொன்று ஊதப்படும் போதும் ஒவ்வொரு நியாய தீர்ப்பு அங்கே வெளிப்படுகிறது. 7 kinds of things that will happen as 7 different trumpets are blown by the 7 different angels. 7 வித்தியாசமான தூதர்கள் 7 வித்தியாசமான எக்காளங்களை ஊதுவளையிலே 7 வித்தியாசமான காரியங்கள் அங்கே நடக்க போகிறது. Now the trumpets, we think of them as music instruments to be played while we're singing.
இந்த இந்த ட்ரம்பட் எக்காலமாகப்பட்டது பாடும் வேளையிலே இசைக்கருவியாக உபயோகப்படுத்தப்படுகிற ஒன்று. But in the Bible we read that trumpets have a very special purpose. ஆனால் வேத புத்தகத்திலே எக்காலங்களுக்கு விசேஷித்த ஒரு நோக்கம் இருக்கிறதை பார்க்க They முடியும். are not just to sound forth music. வெறும் இசைக்காக வாசிப்பது மாத்திரமல்ல அவைகள். Their very special purpose is to announce the coming events. வரப்போகிற சம்பவங்களை அறிவிப்பதற்காக உபயோகப்படுத்தப்படும் ஒரு எக்காலம். Throughout the scripture it is there. வேத புத்தகம் முழுவதுமாக அதை நீங்கள் The வாசிக்கலாம். blowing of the trumpet announces a coming event. எக்காலம் ஊதுவது வரப்போகிற ஒரு சம்பவத்தை முன்னறிவிப்பது. Now even these 7 trumpets are to announce a coming event. இந்த 7 எக்காலங்களும் கூட வரப்போகிற சம்பவங்களை முன்னறிவிப்பவைகள். For example, even here when the 7th trumpet is blown, it is clearly told what purpose for which it is blown. இந்த இடத்துல கூட 7ஆம் எக்காலம் ஊதப்படும் வேளையிலே எதற்காக ஊதப்பட்டது என்பதும் The சொல்லப்பட்டிருக்கிறது. announcement is made that the mystery of God must be finished with that trumpet. அந்த எக்காலம் ஊதப்பட்டவுடன் தேவனுடைய ரகசியம் நிறைவேறும் என்கிறது அங்கே So when அறிவிக்கப்படுகிறது. the trumpet is blown with a purpose. ஆகவே எக்காலம் ஊதப்படும் பொழுது ஒரு நோக்கத்தோடு ஊதப்படுகிறது. If you look at the people of Israel, இஸ்ரவேல் புத்திரரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் God gave them specific instructions on how to blow the trumpet and what purposes for which trumpets must be blown. எக்காலம் எப்படி ஊத வேண்டும், எந்த காரியத்திற்காக எப்படி மாற்றி ஊத வேண்டும் என்பதை தேவன் சொல்லி இருந்தார். Numbers chapter 10 verse 1 to 10 gives an interesting account of God telling them why and how they must blow the trumpet for what purpose. என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் வரைக்குமாக வாசிக்க வேளையிலே எக்காலங்கள் எதற்காக எந்த நேரத்தில் எப்படி ஊதப்பட வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை தேவன் அவர்களுக்கு சொல்லுகிறார். One of the purpose is for the calling of the assembly together. பல நோக்கங்களிலே ஒன்று சபையை ஒன்று கூட்டுவதற்காக ஊதப்படுவது. If people are to be called forth மக்கள் அழைக்கப்பட வேண்டும் என்றால் and gathered in one place, ஒரு இடத்திலே ஒன்று கூட்ட வேண்டும் என்றால் trumpets were blown. எக்காலம் ஊதப்படும். And trumpets were blown even when they began the journeying. பயணத்தை அல்லது யாத்திரையை ஆரம்பிக்கும் போது கூட எக்காலம் ஊதப்படும். They will camp in a place for a few days ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஒரு சில நாட்களுக்கு பாளையம் in இறங்குவார்கள் the wilderness. வனாந்திரத்தில். Then they will pick up their bags and go on. அதன் பிறகு மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு முன்னேறுவார்கள். And the trumpet will be blown to indicate that it's now time to go. இப்போது செல்ல வேண்டிய நேரம் வந்து விட்டது என்பதற்காக எக்காலம் ஊதப்படும். It's very interesting how when you see the journeyings of the people of Israel. இஸ்ரவேல் புத்திரருடைய யாத்திரையை வாசிக்கும் பொழுது மிகவும் அருமையாக இருக்கும். It says that when they got up to leave and go and continue their journey, அவர்கள் எழுந்து தங்களுடைய பயணத்தை துவக்கிய வேளையில் முன்னேறிய வேளையில் they will say, let God arise and his enemies be scattered. என்ன சொல்வார்கள்? தேவன் எழும்பட்டும் அவருடைய சத்துருக்கள் மடங்கடிக்கப்படட்டும். Everybody say, let God arise and his enemies be scattered. எல்லோரும் சொல்லுங்கள், கர்த்தர் எழும்பட்டும் அவருடைய சத்துருக்கள் மடங்கடிக்கப்படட்டும். What a way to get up in the morning. காலையில எழுந்திருப்பதற்கு என்ன அருமையான ஒரு வார்த்தை. Instead of getting up and saying, oh good Lord, what kind of day is this? ஓ தேவனே, இந்த நாள் எப்படி இருக்கிற போகிறதோ என்று சொல்வது. How am I going to manage? எப்படி சமாளிக்க போகிறேன்? You need to get up saying, let God arise and his enemies be scattered. என்ன சொல்ல வேண்டும்? கர்த்தர் எழும்பட்டும் அவருடைய சத்துருக்கள் முறியடிக்கப்படட்டும். I'm going forth in the name of the Lord. கர்த்தருடைய நாமத்திலே நான் போகிறேன். God is on my side. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். Who can be against me? யார் எனக்கு எதிராக வர முடியும்? I am in the will of God. நான் தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறேன். Submitted to God. தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறேன். Yielded to God. தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து I live for God. தேவனுக்கு என்று வாழ்கிறேன். Therefore, ஆகவே I have God's protection. தேவனுடைய பாதுகாப்பு எனக்கு God's உண்டு. provision. தேவனுடைய பராமரிப்பு, God's care is upon my life. தேவனுடைய போஷாக்கு என் வாழ்க்கையிலே உண்டு. Now, this is the way we must start our life. நாம் நம்முடைய வாழ்க்கை இப்படி தான் The ஆரம்பிக்கிறோம். wilderness journey is showing us how to live our life in Christ. இந்த வனாந்திர வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு காட்டுகிறது. Say it once again. திரும்பமாக Let சொல்லுங்கள். God arise கர்த்தர் எழும்பட்டும் and his enemies be அவருடைய scattered. சத்துருக்கள் முறியடிக்கப்படட்டும். When you get ready to do something, ஒன்றை செய்ய ஆயத்தப்படும் போது, when you are in the will of God, தேவனுடைய சித்தத்தில் நீங்கள் it's இருக்கும்போது, God himself getting up with you. தேவனே உங்களோடு கூட எழுந்திருக்கிறார். Nothing in the world can stand against you. அப்படி இருக்கும்போது ஒன்றும் இந்த உலகத்தில் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. Trumpets were also blown by the people of Israel during times of war. யுத்த காலத்திலும் கூட இஸ்ரவேல் புத்திரர் எக்காலத்தை To ஊதுவார்கள். sound an alarm. ஒரு எச்சரிப்பை To கொடுக்க, indicate that war is there. ஒரு யுத்தம் அங்கே வருகிறது என்பதை காட்ட, And the enemy has encamped and surrounded them and so on. சத்துரு இவர்களை சூழ்ந்து கொண்டான், மூடிக்கொண்டான் என்பதை காட்ட.
And the trumpets were blown even when burnt offerings and sacrifices of peace offerings were laid upon the altar. Trumpets were blown. தகன பலிகளும் சமாதான பலிகளும் இடப்படுகிற வேளையிலும் கூட எக்காளங்கள் ஊதப்படும். It announced something. ஏதோ ஒன்றை அது அறிவிக்கிறது. What did it announce? எதை அறிவிக்கிறது? It said, look at your sins. உன் பாவங்களை பார். Your sins are laid உன்னுடைய பாவங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. upon that animal. அந்த மிருகத்தின் மீது. That animal has taken your sin. அந்த மிருகம் உன் பாவத்தை சுமக்கிறது. And the fire has consumed that sacrifice. அந்த அக்கினி அந்த பலியை பட்சித்து விட்டது. When they burnt the sacrifice upon the altar, பலிபீடத்தின் மீது அந்த பலிகளை அவர்கள் தகனிக்கும் வேளையில் it was like the fire of God himself came down and attested that God was pleased by it. தேவனுடைய அக்கினியே இறங்கி தேவன் இதிலே பிரியம் கொள்கிறார் என்பதற்கு ஒரு முத்திரையை போல இருக்கிறது. So trumpet was a sound of announcement that their sin is now taken care of. ஆகவே அந்த எக்காளம் ஊதுவது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? அவருடைய பாவங்கள் இப்பொழுது பரிகரிக்கப்பட்டன என்பதற்கு It is to அடையாளமாக. announce that God looks upon you now with favor. தேவன் இப்பொழுது உன்னை பார்க்கும் வேளையிலே தயவோடு பார்க்கிறார் என்பதை அறிவிக்கிறது. There's victory. வேறு வெற்றி உண்டு. There's no shame. அவமானம் இல்லை. Sin is gone. பாவம் போய்விட்டது. That's what the trumpet said when they blew the trumpet when the sacrifices were laid upon the altar. பலிபீடத்தின் மீது பலிகளை இடும் வேளையிலே அவர்கள் எக்காளம் ஊதும்போது இதைத்தான் அது காட்டுகிறது. Gideon and his 300 men used the trumpet. கிதியோனும் அவருடைய 300 ஆட்களும் எக்காளத்தை They உபயோகித்தார்கள். blew the trumpet and shouted. அவர்கள் எக்காளம் ஊதினார்கள், சத்தமிட்டார்கள். Victory was won. வெற்றி அங்கே கிடைத்தது. Trumpet was used as a military strategy to win wars. யுத்தங்களிலே ஜெயிக்கும்படியாக ராணுவ திட்டமாக அல்லது ராணுவத்திலே இந்த எக்காளம் It was உபயோகப்படுத்தப்பட்டது. actually used like a weapon to scare and terrorize the enemy. சத்துருவை பயமுறுத்தும்படி அச்சுறுத்தும்படியாக இந்த எக்காளங்கள் உபயோகப்படுத்தப்பட்டது. When the city of Jericho was taken, எரிகோ பட்டணம் பிடிக்கப்பட்ட வேளையில் the seventh day, on the seventh lap round that they went around, the trumpet was blown by 7 priests. ஏழாம் நாளிலே 7வது முறை சுற்றி வரும் வேளையிலே அவர்கள் எக்காளத்தை அங்கே ஊதினார்கள். And they shouted. And the சத்தமிட்டார்கள். walls fell down. அப்போது மதில்கள் இடிந்து So விழுந்தன. trumpet had a very specific use throughout. ஆகவே எக்காளத்திற்கு தானே விசேஷித்த ஒரு உபயோகம் வேதத்திலே உண்டு. Now in the New Testament we read about the trumpet of God. புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய எக்காளத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். That God will come in the heavens, descend from the heavens with a shout, with the voice of the archangel and the trump of God. தேவன் தாமே பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காளத்தோடு இறங்கி வருவார். The Bible says in another place இன்னொரு இடத்திலே வேதம் சொல்கிறது that there is a day coming நாள் ஒன்று வருகிறது that the trumpet of God will sound and the dead in Christ will arise first. தேவ எக்காளம் ஊதப்படும். அப்பொழுது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். It is to announce the coming of the Lord. கர்த்தருடைய வருகையை அறிவிப்பதற்கு என்று It is ஊதப்படுகிறது. to invite the saints of this earth to join the Lord in the air. பூமியில் உள்ள பரிசுத்தவான்கள் மத்திய ஆகாயத்திலே தேவனோடு வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்கிற ஒரு அழைப்பிற்காக ஊதப்படுவது. How many of you know the trumpet of God is going to sound? தேவனுடைய எக்காளம் ஊதப்பட போகிறது என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? And we will hear the trumpet one day. நாம் ஒரு நாளிலே அந்த எக்காள சத்தத்தை கேட்போம். Be aware of that sound of the trumpet. அந்த எக்காள சத்தத்தை குறித்து நாம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். You know, when that sound of the trumpet comes, அந்த சத்தம் கேட்கும் வேளையில் the dead in Christ will rise. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். And the ones that are alive will rise up to meet him in the air. உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட மத்திய ஆகாயத்திலே காணப்படுவோம். Now the 7 trumpets are given to the 7 angels to announce the torment that is going to come upon the earth. பூமியின் மீது வரப்போகிற ஆபத்தை குறித்து மக்களுக்கு அறிவிக்கும்படியாக 7 எக்காளங்கள் 7 தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. Let's see one more verse. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். Another angel came and stood at the altar having a golden censer, and there was given unto him much incense, that he should offer it with the prayers of all saints upon the golden altar which was before the throne. மூன்றாம் வசனம், வேறு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்படும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. Now the book of Revelation sometimes is difficult because of the picturesque language that is used. வெளிப்படுத்தின
வெளிப்படுத்தின விசேஷம் சில சமயத்திலே புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது. ஏன்? ஒரு காட்சியாக அல்லது படத்தை போல அங்கே காட்டப்படுகிறது. And you got to have a knowledge of a lot of the Old Testament also to understand it. இதை புரிந்து கொள்வதற்கு பழைய ஏற்பாட்டை குறித்த ஒரு அறிவு நமக்கு தேவை. Because the Old Testament language is used. காரணம் பழைய ஏற்பாட்டு மொழி தான் அதிகமாக The உபயோகப்படுத்தப்படுகிறது. altar, the golden censer and all these things have to do with the Old Testament. பழைய ஏற்பாடு, தூப கலசம் எல்லாம் பழைய ஏற்பாட்டு விஷயங்கள். It all meant something. இதெல்லாம் ஏதோ ஒன்று அர்த்தமுள்ளதாக All இருக்கிறது. of these things were not without meaning. இவை எல்லாம் அர்த்தமற்றவைகள் அல்ல. Now what is happening here? என்ன நடக்கிறது இங்கே? Apart from the 7 angels that are having the trumpet, there is another angel coming and stood at the altar having a golden censer there. 7 எக்காளங்களை ஊதுகிற அந்த 7 தூதர்களை தவிர வேறொரு தூதனும் வருகிறார். அவர் கையிலே தூபங்காட்டும் பொற் கலசம் இருக்கிறது. There's given unto him much incense. அதற்கு அதிகமான தூபம் கொடுக்கப்பட்டது. Why? Yes. So that he should offer it with the prayers of all saints upon the golden altar. சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடு செலுத்தப்படும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. What is it talking about? எதை குறித்து சொல்கிறது? It is talking about the judgment that is going to come. The fact that the judgment that is going to come is going to be an answer to the prayer of the saints. எதை காட்டுகிறது? வரப்போகிறதே ஒரு நியாயத்தீர்ப்பு. அந்த நியாயத்தீர்ப்பு பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தின் பயனாக பதிலாக வருகிறது. Remember when the 5th seal was opened, John saw the saints, the saints of the tribulation period, their spirits under the altar crying out to God for vengeance. நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், 5ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட வேளையிலே பலிபீடத்தின் கீழாக இருக்கக்கூடிய இரத்த சாட்சிகளாக மரித்த ஆவிகள் தானே தேவனை நோக்கி பழி வாங்கும்படியாக கூக்குரலிட்டன. They were asking, pleading to God. தேவனை நோக்கி அவைகள் மன்றாடின. And the prayers of the saints are going forth before the throne of God. பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக Take செல்கிறது. vengeance, O Lord. ஓ தேவனே பழி வாங்கும். God said, wait, I will do it. கர்த்தர் சொல்கிறார், பொறுங்கள் நான் செய்கிறேன். Wait for a later time. பின்னாலே ஒரு நாளுக்காக காத்திருங்கள். That later time has now come. அந்த நாள் இப்போது வந்து விட்டது. That is what this is indicating here. இதுதான் அது இங்கே காட்டுகிறது. That the prayers of the saints that are offered before the throne of God are always there. God never forgets their requests. செலுத்தப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகப்பட்டது எப்பொழுதுமே தேவ பிரசன்னத்திலே இருக்கிறது. தேவன் ஒருபொழுதும் அதை மறப்பதே இல்லை. God comes through. தேவன் அதை How நிறைவேற்றுவார். many of you believe in your prayers? உங்கள் ஜெபத்தில் எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு? If God will listen to the prayers of the spirits under the altar of God in heaven, பரலோகத்திலே பலிபீடத்தின் கீழாக இருக்கிறதே ஆவிகளின் ஜெபம், அதற்கு தேவன் பதில் அளிப்பாரே என்றால் if he will hear their plea and not forget and respond to them. அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு மறக்காமல் பதில் கொடுப்பாரே என்றால் How many of you believe that God answers our prayers? தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கும் பதில் கொடுப்பார் என்று எத்தனை பேர் The விசுவாசிக்கிறீர்கள்? Bible says, வேதம் சொல்கிறது, you ask in my name, you will receive. என் நாமத்தினாலே நீ கேட்டால் பெற்றுக்கொள்வாய். Whatever you ask in my name, that you will receive. எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வாய். Our prayers are like incense going before God all the time, even from this earth, before the throne of God. நம்முடைய ஜெபங்களாகப்பட்டது தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக பூமியிலிருந்து செலுத்தப்படுகிற தூப வர்க்கத்திற்கு ஒப்பாக The இருக்கிறது. smoke of that incense அந்த தூப வர்க்கத்தின் புகை in the Old Testament times, பழைய ஏற்பாட்டு the நாட்களில் smoke of the incense தூப வர்க்கத்தின் புகை was a reference to the worthiness that they have now received by the sacrifices that they have offered. அவர்கள் செலுத்தினார்களே அந்த பலியின் மூலமாக இவர்களுக்கு ஒரு தகுதி கிடைத்தது என்பதை When the காட்டுகிறது. smoke rises up in the air, அந்த புகை மேலே செல்லும் வேளையில் it reminds God of the smoke that rose up when the sacrifice was burnt and the judgment of God fell upon the sacrifice. அந்த பலி செலுத்தப்பட்டதே அதை குறிப்பிட்டு காட்டுகிறது. தேவனால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நியாய தீர்ப்பு அதன் மீது விழுந்தது என்பதை The காட்டுகிறது. smoke of the incense reminds God about the smoke of the sacrifice when it was burnt upon the altar. அந்த தூப வர்க்கத்தினுடைய புகையாகப்பட்டது பலிபீடத்தின் மீது செலுத்தப்பட்டதே ஒரு பலி, அது தகனிக்கப்பட்ட வேளையில் அங்கீகரிக்கப்பட்டது என்பதை காட்டுகிறது. What does it mean? என்ன அர்த்தம்? When we offer our prayers, நம்முடைய ஜெபங்களை நாம் ஏறெடுக்க we வேளையில் offer it on the basis of the name of Jesus and upon the work of Jesus. இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் கிரியையும் அடிப்படையாக கொண்டு நாம் செய்கிறோம். It is because of him and the ability that he's given us we are praying so அவர் boldly. நிமித்தமாகவும்
அவர் கொடுத்த ஆற்றலின் நிமித்தமாக தான் இன்றைக்கு நம்மால் ஜெபிக்க முடிகிறது. நம் ஜெபங்கள் Praise கேட்கப்படுகின்றன. God. கர்த்தருக்கு When you ஸ்தோத்திரம். pray on that basis, அதை அடிப்படையாக கொண்டு ஜெபிக்கும் when வேளையில் that prayer rises before God, அந்த ஜெபம் தேவனுக்கு முன்பாக செல்லும் வேளையில் God sees that is done based on the basis of the sacrifice of Jesus. இயேசுவின் பலிபீடத்தை அடிப்படையாக கொண்டு இது செய்யப்பட்டது என்பதை தேவன் நினைவு கூறுகிறார். It is asked and offered in the name of Jesus, இயேசுவின் நாமத்திலே கேட்கப்படுகிறது, ஜெபம் செலுத்தப்படுகிறது. and God answers. தேவன் அதற்கு பதில் தருகிறார். There is an angel standing there, always putting the prayer of the saints before the throne of God. ஒரு தேவதூதன் அங்கே நிற்கிறார். தேவனுடைய பிள்ளைகளின் ஜெபத்தை எப்போது தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக காட்டிக்கொண்டே இருக்கிறார். Verse 4. நான்காம் And the வசனம். smoke of the incense which came with the prayers of the saints ascended up before God out of the angel's hand. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையில் இருந்த தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. Wonderful thing. அற்புதமானது. God has heard the prayer of his saints. தன்னுடைய பரிசுத்தவான்களின் ஜெபத்தை தேவன் கேட்டார். And he's now going to respond. இப்பொழுது பதில் கொடுக்க போகிறார். These people have suffered and have been persecuted, have been martyred. இந்த ஜனங்கள் உபத்திரவப்பட்டார்கள், பாடுபட்டார்கள், இரத்த சாட்சியாக Their மரித்தார்கள். prayers are constantly before God. அவர்கள் ஜெபங்கள் தேவனுக்கு முன்பாக தொடர்ந்து நிற்கிறது. God is not going to brush it aside. தேவன் அதை ஒதுக்க போவதே கிடையாது. He's going to take vengeance upon the oppressors of these saints of God. தேவனுடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கினார்களே அவர்கள் மீது தேவன் ஒரு நியாய தீர்ப்பை செலுத்தியே தீருவார். Now look at verse 5. ஐந்தாம் வசனத்தை And the பாருங்கள். angel took the censer and filled it with the fire of the altar and cast it unto the earth, and there were voices and thunderings and lightnings and an earthquake. பின்பு அந்த தூதன் தூபகலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தை நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சி உண்டாயின. The word altar here in verse 5, ஐந்தாம் வசனத்தை பலிபீடம் என்று வருகிறது. the fire of the altar is an Old Testament language used about the brazen altar where the sacrifices are burned. பலிபீடத்து நெருப்பு என்று சொல்லும் வேளையிலே அந்த பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பலி செலுத்தப்பட்டதே அந்த வெண்கல பலிபீடம் அதை குறிக்கிறது. You know, the brazen altar is where the sacrifices laid. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே வெண்கல பலிபீடத்தின் மீது பலிகள் செலுத்தப்பட்டன. And it was burnt offerings were offered there. அதன் மீது தானே தகன பலிகள் இடப்பட்டன. The fire there indicated God's approval upon that sacrifice. அதன் மீது நெருப்பு இருக்கிறது எதை காட்டுகிறது? அந்த பலியை தேவன் அங்கீகரித்தார். It also indicated that God's wrath and anger is poured out upon that sacrifice, not upon the people, but upon the sacrifice which the people have brought. தேவனுடைய கோபமும் நியாய தீர்ப்பும் அந்த பலிபீடத்தின் மீது அந்த பலியின் மீது கொட்டப்பட்டு விட்டது. மக்கள் மீது அல்ல, பலியின் மீது கொட்டப்பட்டது என்பதை அது காட்டுகிறது. The cross of Calvary is like the brazen altar. இந்த கல்வாரி சிலுவையும் கூட பலிபீடத்தை போலதான் இருக்கிறது. What happened there? அங்கே நடந்தது என்ன? God looked upon it just like he will look upon the sacrifice upon the brazen altar. அந்த வெண்கல பலிபீடத்தின் மீது இருக்கக்கூடிய பலி பொருட்களை தேவன் எப்படி கண்டாரோ அதே விதமாக தான் கல்வாரி சிலுவையை கண்டார். What does he see there? அங்கே எதை கண்டார்? He sees the sin of the world. மனுக்குலத்தின் பாவத்தை கண்டார். Jesus becoming cursed. இயேசு அங்கே சாபமானார். Jesus becoming sin. இயேசு அங்கே பாவமானார். That's what he saw upon that altar. தேவன் அந்த பலிபீடத்திலே அதைத்தான் கண்டார். God's judgment came upon Jesus. தேவனுடைய நியாய தீர்ப்பு இயேசுவின் மீது இறங்கியது. God's fire came down upon that sacrifice. இயேசுவின் நியாய தீர்ப்பு அக்கினி இயேசுவின் மீது அங்கே இறங்கியது. That altar, the cross of Calvary, was a place of God's wrath to be poured out. கல்வாரி சிலுவை என்பது தேவன் தம்முடைய கோபாக்கினியை கொட்டக்கூடிய ஒரு இடமாக அமைந்தது. God's wrath and anger was poured out upon Jesus on that day. தேவனுடைய கோபமும் அக்கினி தீர்ப்பும் இயேசுவின் மீது அங்கே கொட்டப்பட்டது. Why? ஏன்? So that from the same altar grace and mercy can flow to us. அதே பலிபீடத்திலிருந்து கிருபையும் இரக்கமும் நம்மை நோக்கி ஓடி வரும்படி. Now the altar has two things. இப்பொழுது அந்த பலிபீடத்தில் இரண்டு காரியம் உண்டு. One is ஒன்று that judgment is there. நியாய தீர்ப்பு இருக்கிறது. God's wrath and anger is poured out upon it. தேவனுடைய கோபமும் நியாய தீர்ப்பும் அங்கே கொட்டப்பட்டது. The other is இன்னொன்று God's mercy and kindness is also extended from it. தேவனுடைய இரக்கமும் தயவும் நம் பக்கமாக நீட்டப்படுகிறது. How many of you know that God has two sides to his nature? ஆண்டவருக்கு அவருடைய குணத்திலே இரு பக்கங்கள் உண்டு என்று எத்தனை பேருக்கு God is love, தேவன் அன்பாய் இருக்கிறார். but God is also a consuming fire. அதே வேளையிலே தேவன் பட்சிக்கிற அக்கினியாகவும் இருக்கிறார். How can you reconcile the two?
எப்படி இரண்டையும் நாம் ஒப்பிட முடியும்? How can he be love and be consuming fire at the same time? எப்படி அவர் அன்புள்ளவராக இருந்து கொண்டு அதே நேரத்திலே பட்சிக்கிற அக்கினியாக இருக்க முடியும்? If I am a sinner, நான் பாவியாக if இருந்தால், God loves me, தேவன் என்னை நேசித்தால், then how can he love me and at the same time be a consuming fire over my sins? எப்படி அவர் என்னை நேசித்து அதே வேளையிலே என் பாவத்தை குறித்து ஒரு பட்சிக்கிற அக்கினியாகவும் அவர் இருக்க How முடியும்? can he show judgment and anger, wrath, and at the same time love? எப்படி அவர் நியாயத்தீர்ப்பையும் கோபாக்கினையும் காட்டி அதே நேரத்தில் அன்பையும் காட்ட முடியும்? That is what God has done. தேவன் அப்படிதான் செய்திருக்கிறார். He has done it through Christ. கிறிஸ்துவின் மூலமாக He செய்திருக்கிறார். has shown his wrath and anger upon him. அவர் மீது தன்னுடைய கோபத்தையும் நியாயத்தீர்ப்பையும் We காட்டியிருக்கிறார். were in him. நாம் அவருக்குள் இருக்கிறோம். We were identified with him. அவரோடு When the இணைக்கப்பட்டிருக்கிறோம். Old Testament people brought the sacrifice, பழைய ஏற்பாட்டு மக்கள் அந்த பலிபொருளை கொண்டு வந்த they வேளையில் laid their hands upon that animal அந்த மிருகத்தின் மீது கைகளை வைப்பார்கள். and confessed their sins over it, அது மீது பாவத்தை அறிக்கையிடுவார்கள். signifying that this animal now has all the sins of all the people upon it. எல்லா மக்களுடைய பாவமும் இப்பொழுது இந்த மிருகத்தின் மீது காட்டப்பட்டது, செலுத்தப்பட்டது என்பதற்கு அடையாளமாக This animal is now become the embodiment of all the sin of all the people. இந்த மிருகமாகப்பட்டது எல்லா மக்களுடைய பாவத்தையும் சுமக்கும் ஓர் சின்னமாக இப்பொழுது It மாறிவிட்டது. carries everything. எல்லாவற்றையும் சுமக்கிறது. Where is sin now? இப்போது பாவம் எங்கே? It's not on the people, it's on this animal. இப்போது மக்கள் மீது அது இல்லை, இந்த மிருகத்தின் மீது That is இருக்கிறது. why it is killed. ஆகவேதான் அது That கொல்லப்பட்டது. is why it is that is burnt. ஆகவேதான் அது That சுட்டெரிக்கப்பட்டது. is why it is laid on the altar. ஆகவேதான் பலிபீடத்தின் மீது வைக்கப்பட்டது. From that moment of identification, அந்த நேரம் முதற்கொண்டு when people lay hands upon it, from that moment, மக்கள் அதன் கைகளை வைத்தார்களே அந்த நேரம் முதல் God does not see the sin of the people on them, he sees the sin of the people on that animal. தேவன் மக்களுடைய பாவங்களை அவர்கள் மீது காண்பது இல்லை, அந்த மிருகத்தின் மீது தான் பார்க்கிறார். He sees it there அங்கே பார்க்கிறார், and he judges it. அதை நியாயம் தீர்க்கிறார். And God's mercy and grace comes upon the people. தேவனுடைய கிருபையும் இரக்கமும் மக்கள் மீது இறங்குகிறது. The same altar that brings salvation brings judgment. எந்த பலிபீடம் ரட்சிப்பை கொண்டு வருகிறதோ அதே பலிபீடம் That is what is spoken. That is what is spoken here. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான். The altar which brought salvation is now bringing out the fire of God's judgment. It is hurled upon the earth. தேவனுடைய அன்பை கொண்டு வந்த அதே ரட்சிப்பை கொண்டு வந்த அதே பலிபீடம் நான் இப்பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பையும் அக்கினியையும் கொண்டு வருகிறது. Why? ஏன்? It is hurled upon those that will not identify themselves with Christ. கிறிஸ்துவோடு தங்களை இணைத்துக் கொள்ளாதவர்கள் மீது அது கொட்டப்படுகிறது. It is thrown upon those that will reject God's Son. தேவனுடைய அன்பை தள்ளிவிட்டார்களே அவர்கள் மீது அது கொட்டப்படுகிறது. God is love and God is consuming fire. தேவன் அன்பா இருக்கிறார், அதே வேளையிலே பட்சிக்கிற அக்கினி. You can experience his love அவருடைய அன்பை நீங்கள் அனுபவிக்க முடியும், and escape his consuming fire. அவருடைய பட்சிக்கிற அக்கினிக்கு தப்பவும் முடியும். If you reject his love, அவருடைய அன்பை தள்ளிவிட்டால் you cannot escape his consuming fire. பட்சிக்கிற அக்கினியிலிருந்து உங்களால் தப்பவே முடியாது. That fire is thrown from the altar, அந்த அக்கினி பலிபீடத்திலிருந்து but கொட்டப்படுகிறது. later on ஆனா the பின்னாட்களிலே wicked are thrown into the very lake of fire. துன்மார்க்கத்தானே அக்கினி கடலிலேயே தூக்கி It is எறியப்படுவார்கள். God's judgment over their sin. அவர்கள் பாவத்தின் மீது தேவன் செலுத்துகிற நியாய தீர்ப்பது. Somehow, some way, sin must be judged. எப்படியோ ஏதோ ஒரு விதத்திலே பாவம் நியாயம் தீர்க்கப்பட்டே ஆக வேண்டும். I would rather not burn there. நான் அங்கே எரிய விரும்பவில்லை. I want to identify myself with Christ கிறிஸ்துவோடு என்னை இணைத்துக் கொள்ள விரும்புகிறேன். and believe that he died for me, அவர் எனக்காக மரித்தார் என்று விசுவாசியுங்கள். so that I can be saved from that fire. அந்த அக்கினியிலிருந்து என்னால் தப்பித்துக் கொள்ள Let's முடியும். stand up together. எழுந்து நிற்போம். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Let's pray. ஜெபிப்போம். God is a merciful God. தேவன் இரக்கமுள்ள ஓ தேவன். We need to understand the love of God, தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். but we need to understand the wrath of God also. அதே வேளையிலே தேவனுடைய கோபாக்கினையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். But the Bible says வேதம் சொல்லுகிறது, there is no condemnation to them which are in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. We can't just preach love and leave out the wrath of God. வெறும் அன்பை சொல்லிவிட்டு
நியாய தீர்ப்பை நாம் ஒதுக்க முடியாது. Wrath of God is coming. தேவனுடைய கோபாக்கினை இறங்குகிறது. There is no place to hide. மறைவதற்கு வழியே இல்லை. But the love of God is inviting today. ஆனால் தேவனுடைய அன்பு நம்மை அழைக்கிறது. You can take part in the love or in the wrath. அன்பிலே பங்கு கொள்ளலாம், இல்லை என்றால் கோபாக்கினையிலும் நீங்கள் பங்கு It's கொள்ளலாம். left up to us. உங்கள் கையில் அது இருக்கிறது. This is a time to take part in God's love. தேவனுடைய அன்பிலே பங்கு கொள்வதற்கான ஒரு But நேரம் remember, இது. ஆனால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், His love cannot be extended until your sin is taken care of. உங்களுடைய பாவங்கள் பரிகரிக்கப்படுகிற வரைக்கும் அவருடைய அன்பை அவரால் காட்டவே முடியாது. And it is taken care of in Jesus. இயேசுவிலே அது பரிகரிக்கப்பட்டது. Both natures are at work at the same time. இரண்டு குணங்களும் ஒரே நேரத்தில் செயல்படுகிறது. The nature to punish and pour wrath, and the nature to love. தண்டிக்க நியாய தீர்ப்பை கொடுக்கக்கூடிய அந்த சுவாபம், அதே வேளையிலே அன்பை கொட்டத்தக்கதான ஒரு சுவாபம். Both are at work. இரண்டும் செயல்படுகிறது. Thank God that the wrath is poured on Jesus, grace and mercy poured on us. தேவனுடைய கோபாக்கினை இயேசு மீது கொட்டப்பட்டது, அன்பும் இரக்கம் நம் மீது கொட்டப்பட்டது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Praise you, Jesus. ஸ்தோத்திரிக்கிறோம். Father God, in the name of Jesus we come. பிதாவாகிய தேவனே, இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வருகிறோம். We thank you, Lord, today for your இன்றைக்கு word. உமக்கு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. We thank you for this privilege of being your children. உம்முடைய பிள்ளைகளாக இருக்கத்தக்கதான இந்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். We thank you for the privilege of knowing your love today. உம்முடைய அன்பை இன்றைக்கு அறிந்து கொள்ளத்தக்கதான ஸ்லாக்கியம் கிடைத்ததே உமக்கு Our ஸ்தோத்திரம் அப்பா. sins have been identified with Christ. எங்களுடைய பாவங்கள் கிறிஸ்துவிலே We have சேர்க்கப்பட்டது. been crucified with him. அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோம். We died there. அங்கே நாங்கள் When we செத்தோம். believed in him, அவர் விசுவாசித்த வேளையில் our sin has been punished and judged through him. எங்கள் பாவங்கள் அங்கே நியாயம் தீர்க்கப்பட்டது. அவர் சுமந்து தீர்த்தார். Praise you, Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank you for the deliverance. விடுதலைக்காக உமக்கு Thank you ஸ்தோத்திரம். for the joy, மகிழ்ச்சிக்காக for the peace that we have with you today. இன்றைக்கு உமக்குள்ளாக எங்களுக்கு இருக்கும் The boldness to stand சமாதானத்திற்காக before your உம்முடைய presence. பிரசன்னத்தில் நாங்கள் இருக்கும் வேளையில் We know that our prayers are heard. எங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டது என்று You are அறிந்திருக்கிறோம். our God. நீர் எங்கள் தேவன். That you hear our prayers. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்கிறீர். You answer us. நீர் பதில் In கொடுக்கிறீர். your hands is the end of this world. உம்முடைய கைகளிலே இந்த உலகத்தின் முடிவு இருக்கிறது. All things are brought to a conclusion by you. அனைத்தும் உம்மால் தானே ஒரு முடிவுக்குள்ளாக கொண்டு When வரப்படுகிறது. we are in your hands, உம்முடைய கரத்தில் நாங்கள் இருக்கும் வேளையில் we are safe. பத்திரமாக We இருக்கிறோம். thank you for the assurance of salvation. ரட்சிப்பின் நிச்சயத்திற்காக For the உமக்கு joy of ஸ்தோத்திரம். salvation. ரட்சிப்பின் மகிழ்ச்சிக்காக ஸ்தோத்திரம். For the life we enjoy. நாங்கள் அனுபவிக்கும் வாழ்க்கைக்காக For the